ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் மோகன் ரன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சேனலில். இப்போ வந்து உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் பாய்ஸ் எடுத்து வச்சுட்ருக்காங்க. பாய்ஸ் ஒரு ஸ்ரீநாத் சீஃப் செஃப் இவன் தான். நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் வாங்கலாம்னு பிளான் பண்ணோம். ஆனால் கடைசியில் காசு இல்லை, ஏன்னா செலவாயிடுச்சு. மாதம் கடைசி வேறு நீங்கள் 27 ஆச்சா. ஸோ கடைசியில் வந்து முட்டை வாங்கிட்டோம். முட்டை என்ன பண்ணுவோம், சப்பாத்தி ஒரு கிலோ மாவு வாங்கியிருக்கோம். மொத்தம் நாங்கள் 8 பேர். சப்பாத்தி செஞ்சுட்டு முட்டை குழம்பு வைக்க போகிறோம். சிக்கன் மசாலா வாங்கியிருக்கோம். முட்டை ஒரு 15 வாங்கிட்டோம். காய்கறி தான் இங்கே தேவையான அளவு. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தூங்கிட்டு இருக்கான், என்ன ஆச்சுன்னு தெரியாம. இவன் தான் விஷ்ணு, இவன் தான் ஐஃபோன் யூஸ். இங்கே பாருங்க. சாங்க அப்படியே பண்ண பிளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். நல்லா வந்து நம்புறோம். சிக்கன் குழம்பு பண்ணி பார்த்தா தான் தெரியும். சிக்கன் குழம்பு இல்லை, சிக்கன் வாங்க காசு இல்லை, அதனால வந்து முட்டை குழம்பு தான். நாங்கள் சிக்கன் வாங்க பதிலாக சிக்கன் மசாலா தான் வாங்கியிருக்கோம். இது வாங்க தான் இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற காசு இருந்துச்சு. சிக்கன் குழம்பு அதை வச்சு சமாளிச்சோம். இந்த வேந்துச்சுட்டான். குட் மார்னிங். இவங்க ரூம்ல வந்து எதுவுமே இல்லை. இவங்க ரூம் ஒரு மேகி ரூம். ஏன்னா டெய்லி மேகி சாப்பிட்டே வாழ்வானுங்க. இந்த கிச்சன்ல எதுவுமே இருக்காது. இங்க பாருங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து எங்க ரூம் வந்து மேலே இருக்கு. அங்கே போய் எல்லா திங்ஸ் எடுத்துட்டு வந்து சமைக்கிறோம். திங்ஸ் எடுக்க எங்க ரூமுக்கு வந்துட்டோம். எங்க ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக இருக்காது. சீஃப் செஃப் கோகுல் வந்து மேகி சமைச்சிட்டு இருக்கான். இந்த கடாய் இப்ப கழுவுனாதான் நம்ம இதுலதான் சப்பாத்தி ஊத்த போறோம். ஆம்லேட் பிச்சு போட்டுருக்க. இது காலைல சாப்பாடுங்க, மதியானம் இனிமேல் சப்பாத்தி செய்ய போறோம். நீங்க கன்ஃபியூஸ் ஆக அதான் ரெடி ஆக தேவையில்ல. இதுதான் எங்க கிச்சன், எல்லாமே இருக்கும் இங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து ஃபர்ஸ்ட் விஷ்ணு வந்து பிசைய போறான். பிசைஞ்சு அவங்க சீனா வந்து ஊத்த போவான். ஏன்னா அவன் ஊத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். கட் பண்ணியாச்சு. காய்கறிலாம் வந்து மணி ஒருத்தருப்பான், க்ளோஸ் பண்ணி வருவான். வந்து அடி வெட்டி கொடுப்பான். ஏன்னா வந்து எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. சாப்பிட்றது மட்டும் கரெக்டாக இருக்கும். முடி வெட்ட போயிருக்காங்க, வருவான். அவன் தானே பிளாக்ல காமிக்கும். அவன் கூட கோயிலுக்கு போயிட்டு போதான் அவன் தான் நல்ல மாதிரியே இருப்பான். நம்பாதீங்க, டிராவிங் வருவான். சரிவாங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு. எண்ணெயும் வச்சிருக்கோம். தொழில் கத்தவ மாதிரி பண்ணிட்டு செஞ்சிருக்கியா? ஊட்டி சப்பாத்தி. ஏன்னா மேட்டுப்பாளையம் நல்லா பேச மணி இப்போதைக்கு வராத காரணத்தால சீனா இவன் விக்கியே வந்து களத்துல நீங்க தக்காளி அமைச்சிட்டு இருக்கான். இங்க வாங்க. எனக்கு வந்து ஃபுல்லா பத்தாதுன்ட்டான். அதாவது வந்து பாதி ஊற்றுறோம் பெசஞ்சு. என்ன செய்யாது. விக்னேஷ் வந்து அவங்க வீட்டுல போன் பேசிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா மண்டை மிளகா கொண்டே வந்துட்டோம். சப்பாத்தி பசங்க அதுக்கு உப்பு போடாம போட்டுட்டான். ஸோ அதனால வந்து மறுபடியும் உப்பு போட்டு பிசைய போலாம். இங்க வந்து பாருங்க, உதுட்டியே வச்சுட்டோம். ஆனா உப்பே போடாம விடுங்க. அவனுக்கு உதுட்டது ஒன்றும் புதுசு இல்லை, 2-3 டைம் உதுட்டுவான். அதாவது பிரச்சனை கிடையாது. ஆமா, இங்க எல்லாம் ஆள் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். மட்டும் எதுவுமே பண்ணாம ஆளுக்கு சாட் பண்ணிட்டு இருக்கான் இன்ஸ்டாகிராம்ல. ரூமுக்கு ஒருத்தன் இப்படி இருப்பாங்க. இங்க விக்கி விஷ்ணு கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். நான் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். ஒரு டைப் தான் வரும். அளவுக்கு தான் ஸ்ரீநாத்தை கொடுத்ததே அந்த 4 வெங்காயம் ஒதுக்கி சொல்லிதான். அதுக்கு வந்து ஒரு 4 கம்பெனி பிடிச்சி ஆளு கிட்ட பிடிச்சிட்டாங்க. இது வந்து மேல வந்து எங்க ரூம் டெக்கில வந்திருக்காரு. இது குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட். அது பண்ணவே ஸ்பெஷலிஸ்ட் தான். இங்க சூப்பரா நல்ல ஷார்ட்டா வந்திருக்கு. இது வரணும் ரவுண்டா விட்டு ப்ரோ. எல்லாம் சப்பாத்தி ரவுண்டா வராது ப்ரோ உனக்கு. சரி நீ விட்டு நான் டேஸ்ட் பார்க்கறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஜார் வந்து சின்ன ஜார் தான் இருந்துச்சு. நாங்கள் போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து பெரிய ஜார் வாங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து போட்டு அவங்ககிட்ட கொடுத்து அவங்களே வந்து அரைச்சதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஓனர் ஹவுஸ் ஓனர் வந்து அவ்வளோ நல்லவங்க. இவங்க சைட்லலாம் ஃபுல்லாக ஊற்றிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபினிஷ் ஆகல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 சப்பாத்திக்கு வந்துச்சு. இன்னும் 20 வந்து நம்ம தான் 45 வரும் கிட்டத்தட்ட. ஸோ கரெக்டாக இருக்கும் 7 பேருக்கு. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரைச்சி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக சூப்பராக சாஃப்டாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, இன்னைக்கு வந்து கார்த்திகை எதுக்கு நான்வெஜ் செய்றீங்கன்னு. அதுக்கு விக்கி ஒரு பதில் சொல்கிறான். என்னது, அதாவது வெஜ் நான்வெஜ்ன்றதெல்லாம் அவங்களோட நம்பிக்கை தான் ப்ரோ.
இப்படி சொல்லி முன்னாடி சரி சொல்லுது சில பேர் முட்டை சாப்பிடுற வெஜிடேரியன்ஸும் இருப்பாங்க. சோ முட்டை அவங்க எடுத்துக்கிறது தான் இருக்கு. இப்போ நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கையை நம்ம தான் நம்புறோம். அதுக்கு இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிராமா, அதையும் அதைச்சு ஏன் சாப்பிடுறீங்க அப்படின்றான். சொல்லிட்டான் மணி டோமல் வந்து முடி வெட்டிட்டு இப்பதான் வரான். இங்க வாங்க. ஹாய் சொல்லிடு. இவன் வந்து சீக்கிரமா அந்த வேலை செய்யணும்னு சொல்லி லேட்டா வந்துட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சது. விக்கி வந்து வெங்காயம் வடிக்கிறான். வெங்காயம் வடிக்கிறான், தேங்காய் வடிக்கிறான். உடைக்குதா? சூப்பரா இருக்கும். ஆமாண்டா, சப்பாத்திலாம் நாங்க பண்ணுவோம்டா. எல்லாத்தையும் இவனே குடிச்சாங்க. தேங்காய் உடைச்சாதான் தேங்காய் தண்ணி தரப்படும். சமைக்கிறதுக்கு முட்டை மாவு தேய்க்க நாங்க வந்து இப்போ இருக்கோம். ஏன்னா கிச்சன் ஓபன் ரூம்ல தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தாதான் தெரியும் கிச்சன் எப்படி இருக்குன்னு. வாங்க நம்ம போய் சமைக்கலாம் guys. எடுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் மட்டுமே ஒரு டூரா எடுக்கலாம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். கிச்சன் டோர் பிடிச்சோட அங்க எடுக்க போறோம். கோல் சாப்பிடணும் இல்லையா? எங்க போயிட்டேன் அங்க நாவூர்ல. ஓகே, சமைக்கிறதுக்கு முதல்ல வந்து அடுப்பு பத்த வைக்கிறோம். மாஸ் ப்ரோ. அது பாத்தீங்கன்னா அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இதான் எங்களுக்கு ஓனர் வந்து அழகா வச்சு கொடுத்தாங்க. இங்க பாருங்க கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அப்படியே போட போறோம். நீ போய் வந்தியா? ராவி போயிருக்கான் வண்டியில. இப்ப தக்காளி வந்து போட்டு 2 டோமர்ஸும் வந்துட்டாங்க. இவங்க தான் வந்து சமைக்கிற மாதிரி ஏமாத்திட்டு இருந்தாங்க. நாங்க ஸ்டெப்ஸ் சிப்ஸா சிப்ஸ் இல்லையே. சீரியஸ் ஆகிறீங்க. இப்ப தக்காளி சட்னி வச்சாச்சு. இப்ப வந்து இதுக்கு இட்லி எப்படி வைக்க போறோம் நாங்க சொல்லி தர போறோம். அடுத்து இட்லி குண்டான எடுத்தாங்க. இப்ப இதுல வந்து தாளிச்சு ஊத்தினா தக்காளி சட்னி. வெந்நீர் வைப்பது எப்படி? அதாவது இவன் வருவான், சாப்பிடுவான், போயிடுவான். ரூம்ல எதுக்கு இருக்கிறானே தெரியல. இப்படி ஒரு ஜீவன் வந்து உங்க குரூப்ல இருந்தாங்கன்னா கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. அது கோக் இல்ல, அது விஷம். அது சிக்கன் மசாலா கெட்டுலாம் போடா. ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் கெட்டது பாரு. இவன் இந்த காத்தி வாங்கி வச்சிருக்கான். கெட்டுலாம் போயிருக்காதா? அவரும் போய் 2 வாரம் கெட்டுச்சா? ஐஸ்கிரீம் கெட்டலாம் ஊட்டிக்கலாம். இப்ப வந்து அடிக்கணும். அடிக்கணுமா? நீ என்ன போட்டதுக்கு நீ வெய்ய நான் அப்படியே உருட்டுறேன். ஒரு மாவு 2 பேர் விடுறாங்க. அதுதான் சொல்றேன். ஆயில் தான் போடணும். அதுக்கு சரி விடு ஆயிடுவா டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத. சப்பட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் ஊத்துனா சப்பாத்தி. ஃபர்ஸ்ட் ஒருத்தன மாவு. வா மணி வேற கரெக்டா முடி வைத்தானே வீடியோக்கு. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. மாவு தேய்க்கவே முடியட்டும். 1 மணி நேரமே கையில வச்சுட்டு இருக்கேன். பேசுறா போய் போட்டா போடுவா நீ. அதான் போய் போடுவோம். மொத சப்பாத்தி டிராவிட் போதான். என்னடா இது? என்ன இது இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணா? சரியா போயிட்டு முத சப்பாத்தியில எடுத்து மறைச்சு என்ன தீயுது டேய் போதா இது எங்கடா போறது? சுட்டே இது கொஞ்சம் அவுட்டு பாட்டு போச்சு. இதுல பாத்தீங்கன்னா 6 பேர் வந்து நான்வெஜ்ங்க. இது மட்டும் தனியா அவங்க மட்டும் முட்டை வேணாம் சொல்லுவாங்க. அதனால வந்து இவங்க மட்டும் தனியா குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு குழம்புல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு முட்டை அதை மீதி போட போறோம். ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சிருவோம். முட்டை வந்து பாத்தீங்கன்னா 15 கிட்ட இருக்கு. நாங்க வந்து மொத்தமா உழைச்சு இதை ஊத்த மாட்டோம். ஏன்னா ஏதோ ஒண்ணு கெட்டு போச்சுன்னா வேஸ்டா போயிடும். வாசனை வருது வந்து பாருங்க கிட்ட. தனியா இந்த கிளாஸ் இருக்கு. இது என்ன கிளாஸ் நீங்க கேட்கறீங்க தெரியாது. இந்த கிளாஸ் உடச்சு உடனே ஊத்திட்டு நாங்க அதை ஊத்திடுவோம். ஒண்ணும் இல்ல, கேஎஃப்சி எல்லாம் போனா உங்களுக்கு அந்த ஜூஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஓஹோ. முதல் சப்பாத்தி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நாங்க சொல்லிக்குவோம், ஆனா உங்களுக்கு வீடியோல தெரியாது. இது ஆர்ட், இது ஆர்டிஸ்ட். இது வர என்ன ஷேப்னு தெரியல.
எக்லிப்ஸ்ங்க நீங்க பாத்துருக்கீங்களா தெரியல. பாரு ப்ரோ சொன்னல நான் இப்படி வைக்காத இதாயிடும் சொன்னீங்க பாரு ப்ரோ மறுபடியும் இதாக்கி வச்சிட்டாங்க ப்ரோ இது ஒரு ஆள் மறுபடியும் எடுத்து மறுபடியும் உருட்டிக்கிட்டு இருக்கான் நைஸ்ன்னு சொல்லிடுறாரு. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நான் குவாலிட்டி செக்கிங். நான் ஊத்து சூடோட ஊத்துறாங்க. ஸ்மோக் டெஸ்ட் பண்ணீங்க. நக்கி பார்க்கணும். பர்ஃபெக்ட்டா இருக்கு. கொஞ்ச நேரத்துல பையன் எல்லாரும் வெளியே போட்டு ஏன்னா ப்ரொடக்ஷன்ல ஃபெயில் ஆகல அதனால டெஸ்ட் கரெக்ட்டா பாத்துப்பாங்க. இது ஒரு வேலை செஞ்சுட்டு இங்க வந்து ஊத்திட்டு இருப்பாங்க அத வந்து அங்க வந்து கொடுக்கறாங்க. பர்ஃபெக்ட் ஐடி அப்ளை நிரூபிக்கிறாங்க. வேலையே செய்யாம எப்படி ஓபி அடிக்கிறது. மாவு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சோ வந்து சென்று அங்க பண்றாங்க. எக்ஸ்பெக்டேஷன் பண்றீங்க. ஆமா நல்ல பிசினஸ். அப்படிதான் அப்பப்போ வரைக்கும் இது வந்து கிழிஞ்சு போச்சு. தட்டுல இருந்து. ஓகே. வெஜ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜி குழம்பு வந்து இன்னும் காவேரிக்காக வந்து நாங்க தனியா எடுத்து வைக்கிறோம். ஊர்லயே ஒருத்தன் ஒட்டாம இருப்பான்ல அந்த நாய் தான் வச்சு நாலு போதுமாடா? 4 கரண்டியா? 4 கரண்டி பார்த்தா அது கொஞ்சம் அரவாசினா ஊத்து. போதும் நமக்கு. பாருங்க வெஜ்ஜி குழம்பு போதுமா? இன்னும் 2 கரண்டி ஊத்துறேன். தண்ணி ஊத்தி வச்சிடும் இல்ல. அதுதான் பாருங்க வெஜ்ஜி குழம்பு ரெடி. இல்லைன்னா நம்ம பத்துல எங்க ஊத்தி இதுல வெயிலா வெளில வச்சு அரைஞ்சிரோட இது ஒரு இது சொல்லிட்டு வந்து அரை மணி நேரம் நின்னுட்டு இருக்கான். இங்க பாரு இது அத புடிச்ச மாதிரி எப்படி சுடுது இங்க பாரு. எப்படி சொல்றது கையில இருந்து சொல்றோம். வேணாம்டா இவனுக்கு சரியில்லடா. முட்டை உடைச்சு ஊத்துறாங்க, உடைக்கிறாங்க, உள்ள ஊத்துறாங்க. ஓகே நல்ல முட்டை இது. தனித்தனியா வச்சு வச்சு ஊத்த போதும். ஏன்னா ஒண்ணு கெட்டு போன கூட ஃபுல் கேஸ் வச்சு வேக வைடா இப்ப வந்து சரியா பிடிக்குதுடா. பாருங்க அளவு பாத்துக்கோங்க. சப்பாத்தி செஞ்சு எப்பா சாப்பிடுறோம் ஓகே ஒண்ணு ஊத்தியாச்சு. இந்த மாதிரி 15 முட்டை ஊத்தணும். இதான் நீங்க முதல்ல வேலை. இங்க பாருங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்ரீநாத் கிட்ட அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி உருட்டி தனித்தனியா வைக்காத நம்ம ஆயில் போட்டிருக்கோம் ஒட்டிக்கும். இப்ப அவன் பண்ண வேலை நான் இன்னொரு ஆள் தரப்பி இன்னொரு ஆள் வச்சிருக்க வேண்டியதா இருக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீநாத் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான் பசங்களே எதுக்குமே போட்டு புடின்னு சொல்றான். ஐயோ என்னையா புகை மூட்டமா இருக்கீங்க. அப்படிதான் இருக்கும் ப்ரோ நான் கறிட்டு வருது கல்லு கல்லுடா ப்ரோ நான் தோசை ஊத்துறேன் ப்ரோ தோசை ஊத்துறா. ஆவுன கலையில தோசை இல்லையா? சப்பாத்தி நான் சப்பாத்தி போடுறேன் ப்ரோ ஏன்டா சீவரிசை ஒன்னதானா யாருக்கு கேக்குறீங்க? நான் ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் நான் ஊத்தட்டுமா? என் கையில ஒரு சப்பாத்தி வரேன் ஒரு சப்பாத்தி டேஸ்ட் அவன் போறது கண்டிப்பா எடுத்தாங்க வீடியோ. அவங்க பத்தி போடும் கேட்டு வாங்க அந்த மாதிரி வாங்கிருக்காங்க. என்ன ப்ரோ எண்ணெயெல்லாம் தெரிக்குது. சப்பாத்தியே பூரி அது என்னடா தோசை மாதிரி திரி போட்டுட்டு இருக்கான் ஒண்ணு. தோசை ப்ரோ ப்ரோ ரெண்டு பக்கமும் ஆயில் வந்துச்சுன்னா தீயாது ப்ரோ. சப்பாத்தி டேஸ்டா இருக்கும். பாண்டிச்சேரிக்காரங்க நிரூபிச்சுட்ட ப்ரோ நீ. ப்ரோ தமிழ்நாட்டு பசங்க. இப்ப பாருங்க இந்த சப்பாத்தி டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. இது எப்படி எனக்கு அசிஸ்டன்ட் வேணும் வேலை செய்யறேன்னா என்ன பண்றது பாருங்க இந்த சப்பாத்தி மாதிரி இங்க பாருங்க எங்க வீடியோ எடுத்தாங்க. இங்க சப்பாத்தி மாதிரி இப்படி அமைக்க விட்டீங்கன்னா பஃப்னு வரும். பூரி செய்யறவங்களோ சப்பாத்தி செய்யறவங்களோ பாருங்க இப்படி அமைக்க விட்டீங்கன்னா உள்ள இருக்க காத்து போய் இந்த பஃப் கொஞ்சம் பெருசாகும். பூரி மாவுலாம் சுருட்டினீங்கன்னா பெரிய பெரிய பூரி வர்றதுக்கு இப்படிதான் நீங்க இப்படி இந்த லைட்டா வரும்போது கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். 53 விட்டு பாண்டிச்சேரி விட்டு இங்க பாரு ப்ரோ நானே 4 பூரி அந்த மாதிரி கொண்டு வந்தா இவன் கொண்டு வந்த பூரியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தீய வச்சிருந்திருக்கான். மண்ண எடுத்துட்டு தீல எடுத்துடலாம்ல இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா விக்கி அட்வர்டைஸ்மெண்ட்ல வர மாதிரி அப்படியே புக் ப்ரோ உண்மையிலே நல்லா இல்லையா சப்பாத்தி? என்ன நல்லா இருக்கு. நீங்க பண்ணவே சப்பாத்தி நல்லா ஆடியன்ஸுக்கு தெரியாது சாப்பிட போக மாட்டாங்க. நாம சாப்பிட போறோம். ஐயோ மாவு தீந்து போச்சு ப்ரோ. மோகன் ப்ரோ கொஞ்சம் மாவு எடுத்து வரீங்களா? மாவு வேணும் மாவு தீந்து போச்சு. மாவு அந்த மாவு இல்ல ப்ரோ கான்ஃபிளவர் மாதிரி தான் இருக்கு. போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்ல கண்ணல போட்டு வேஸ்டா வாங்கணும். இத போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சின்ன தட்டு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்கர் ஆக்டிங் மோகன். இல்ல கேஷ்ல எடுத்துவா. இந்த பாப்பா புகை மணக்க வருது. குழம்பு ரெடி. குழம்பு வந்து சூடா ரெடியா இருக்கு. வேற மாதிரி ப்ரோ. ஓலமா வச்சதா மணி தண்ணி வறுத்துறோமா? ப்ரோ 10 பேருக்கு அப்புறம் 7 பேர் சாப்பிடணும். முட்டை உள்ள நிறைய இருக்கு ப்ரோ. நேரம் தேங்குது சிக்கன் பீஸா
முட்டை சிக்கன்லாம் இல்ல. உனக்கு குழம்பு தனியா எடுத்துக்க சொன்னியா? எத்த வச்சு எத்த வச்சு வைக்கிறாங்க, என்ன பாருங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். என் அடுத்த bro. இதை போய் பார்க்கலாம் 2 செஃப்ஸ் ஆன் போர்டா நான் அதையும் 2 எடுத்து போடுறேன் நான் ஒரு பேக்ல 2 போடுவேன் Guys, boys, Vishnu is on fire mode. we comes to an end கடைசி சப்பாத்தியை உதுத்துகிறார் விக்கி பாண்டிச்சேரி விக்கி இந்த பாண்டிச்சேரி ரொம்ப முக்கியம். அப்பதான் வியூஸ் வரும் Hashtag பாண்டிச்சேரி விக்கி செய்த சப்பாத்தியை பாருங்கள் இங்க போய் பாப்பா என்ன பண்றாங்க 2 செஃப்ஸ் இருக்காங்க செஃப் விஷ்ணு அண்ட் செஃப் ஸ்ரீநாத் சப்பாத்திங்கிறது தாவால இருந்து பறக்குது மேல பாக்குறியா? எங்க போக இந்த சாப்பிட்டு இது வாங்க. லூப்பர் சைடு போதா stop தூக்கி போ தூக்கி போ. ஒரு 6 அடிக்கலாம். நான் பாரு எப்படி. நீ தூக்கி அதை போடலாம் வந்து கீழே போட்டோம் தூக்கி போல. ஏடா, கையில எடுத்து போதாவே போறீங்க நான் கரெக்டா போட்டேன். ஓகே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெடி சப்பாத்தி 50 சப்பாத்தி 7 பேருக்கு குழம்பு பாருங்க இப்பயும் half அன் அவர் ஆச்சு இன்னும் புகை வந்துகிட்டே தான் இருக்கு ஃபுல்லா ரூம்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக உட்காந்துட்டோம் நீ தான் க்ளீன் பண்ணியா அதோட சேர்த்து ஸ்பெஷல் ஐட்டம் இவனுக்கு வந்து வெஜ் குழம்பு தனியா எடுத்து வச்சாலும் அந்த குழம்பு இங்க வந்துருச்சு அப்போ நம்ம கேமராமேன் நன்றி அவருக்கு செஃப் இங்க பாரு கையெல்லாம் அவன வெந்திருச்சு அதனால ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன். ஆமா இங்க வாங்க தட்டி எடுத்து தான் சொல்லணுமா இவன் சப்பாத்தி 50 சுட்டு கையெல்லாம் வெந்து போச்சு ஃப்ரீஸ்ல வச்சிருக்கான் என்ன வேணும் தட்டில் கழுவி கொண்டு வந்து கிருஷ்ண, காந்தி என்ன சொன்னாரு? பாரதியார் என்ன சொன்னாரு? என்ன சொல்றது? ராவாடிச்சா நல்லா இருக்கு தண்ணி அவங்க கையில போறாங்க. நானும் தான் உங்க கூட சுட்டேன், ஆனா நீங்க மட்டும் முன்னாடி உட்காந்து சாப்பிடுறீங்களா? இது என்ன ப்ரோ? இது டேஸ்ட் பாக்கிறதுக்கு 3 சப்பாத்தி போட்டா அப்புறம் டேஸ்ட் பாப்பேன். இவனை பாரு ப்ரோ, இவன் இன்னும் அதுக்கு மேல ரெடியா உட்காந்துருக்கான். ஆனா எல்லாரும் ஒன்னா தான் செஞ்சோம். இது என்ன ப்ரோ? நாங்க சாப்பாடு செஞ்சுட்டோம், சாப்பாடு உள்ள சாப்பிட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அற்புதமான குழம்பு இங்க பாருங்க மக்களே, மோகன் ப்ரோ காணா. இவர்தான் vlog ஓனரு. தண்ணி இல்ல தண்ணி பண்ணுறதுக்கா எல்லாரும் பாருங்க, நாங்க செஞ்ச சாப்பாடு வந்து ருசித்து பாருங்க. நம்ம செஞ்ச சாப்பாடு நம்ம சாப்பாடு சப்பாத்தி என்ன சொன்னாரு? குருமா நல்லா பண்ண சொன்னாது மங்களகரமா மஞ்சக்கதவு ஆளுக்கு 2 மட்டும் அளந்து போட்டுங்க அப்ப சண்டை போடாதீங்க குருமா இவனுக்கு மட்டும் வெஜ்ஜு குருமா ரெடி. முட்டை இல்ல இதுல ஓகே எல்லாம் சாப்பிட ரெடி கையில அது விழுந்துருமா? நீங்களும் வந்தீங்க அப்படியே சாப்பிடலாம் அட்ரஸ் வந்து நாவலூர் செம்மஞ்சேரி எல்லாரும் நியர் டு மோக்ஷா லேடிஸ் ஹாஸ்டல் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இதுதானா idea? நான் கேஸ்லப்பா நீங்க தான்